சமத்துவ நாளாக தமிழ்நாடு அரசு கடைபிடித்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல ஆண்டுகளாக இதை சமத்துவ நாள் என்று அறிவித்து இதை கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த உறுதிமொழி இன்னைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு நாளை மறுநாள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. அதிலே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிலே திருத்தம் கொண்டு வந்து 2029 தேர்தலிலேயே அதை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மசோதா இதுவரை உறுப்பினர்களுக்கு சுற்றுக்கு விடப்படவில்லை. அதன் கூடவே தொகுதி மறுவரை செய்வதற்கான மசோதாவையும் கொண்டு வரப்போகிறார்கள் என்ற செய்தி கசியவிடப்பட்டிருக்கிறது. அப்படி வந்தால் இந்தியாவை 2 கூறாக பிரித்து வட இந்தியா தென்னிந்தியா என்று ஆக்கி தென்னிந்தியாவை விட வட இந்தியாவுக்குத்தான் மதிப்பு அதிகம் என்ற நிலை அவர்களால் உருவாக்கப்படும். ஏனென்றால் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அவர்கள் சொல்வது போல 50 விழுக்காடு கூட்டப்பட்டால் 120 நாடாளுமன்ற தொகுதிகளாக அது மாறிவிடும். அப்படி மாற்றப்பட்டால் அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தையும் 1-2 வட மாநிலங்களையும் சேர்த்துக்கொண்டால் அதற்கு பிறகு இந்தியாவை வேறு எந்த மாநிலத்துடைய வாக்கும் அவர்களுக்கு தேவை இருக்காது. இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை 2 கூறாக பிரித்துவிடும். ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டை, கேரளாவை அவர்கள் வஞ்சித்து வருகிறார்கள். உரிய நிதியை ஒதுக்குவதில்லை. நமக்கு நிதியை ஒதுக்காமல் அந்த நிதியெல்லாம் கொண்டு போய் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் வரி பகிர்வை அமைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த தொகுதி மறுவரையை செய்தால் அதன் பிறகு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பின்தள்ளப்படும். மீண்டும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த நிலைக்கு தமிழ்நாடு போய்விடும். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போகிற வரியை வைத்து அவர்கள் நன்றாக வாழ்வார்கள். இந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது என்றுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தொகுதி மறுவரையறை என்பது எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும், அதற்கு முன்பு இது தொடர்பாக கலந்தாலோசனை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவர்கள் அதை செய்ய தயாராக இல்லை. இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்திலேயே அதை நிறைவேற்ற இருக்கிறார்கள். இந்த முயற்சியை முறியடிப்பதற்கு நாளை காங்கிரஸ் நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவை தலைவர், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அந்த கூட்டத்திலே ஒருமித்த ஒரு நிலை எடுக்கப்படும். இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை பயன்படுத்தி இந்தியாவை 2 கூறாக பிரிப்பதற்கு முயற்சிக்கிற பாஜகவினுடைய இந்த பிளவுவாதத்தை தடுத்து நிறுத்தவும், இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் சமத்துவத்தோடு இருக்கவும் இன்றைய தினம் நாங்கள் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் வன்னியரசு அவர்கள் இங்கே வெற்றி பெற்று விட்டார் என்றே சொல்ல வேண்டும். எவ்வளவு வாக்கு கூடுதலாக பெற்று வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வேலை. அந்த வேலையை நாங்கள் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த திண்டிவனம் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் 27,000 வாக்குகள் நாங்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறோம். எனவே இங்கே வெற்றி என்பது மிகவும் எளிதானது. தேர்தல் நெருங்க போது வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா அதிகாரிகளையும் மாற்றிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் இதற்கு மிகப்பெரிய அநீதியை தேர்தல் ஆணையம் செய்கிறது. மேற்கு வங்கத்தில் பல லட்சம் பேருடைய வாக்குரிமை பறித்துவிட்டு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தேகத்துக்குரியவர்கள். அவர்கள் அட்ஜுடிகேஷன், அதாவது அவர்கள் வழக்காடி அவர்கள் தங்களுடைய வாக்குரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு உச்ச நீதிமன்றமும் அப்படி இருப்பது இதுவரையிலான நடைமுறைக்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது தவிர, ஆனால் அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை வழங்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இப்படி லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமையை சட்டபூர்வமாகவே மறுத்து பறிப்பது என்பது இதுதான் முதல் முறை. இதை தேர்தல் ஆணையம் செய்கிறது. தேர்தல் ஆணையம் அனைவரையும் வாக்கு அளிக்க
அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் வாக்குரிமையை பறிப்பதற்கான ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. இதற்காகத்தான் தலைமை தேர்தல் ஆணையருக்கு அவர் சிறப்பு பாதுகாப்புகளை எல்லாம் வழங்கி பாஜக அரசு ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் தமிழ்நாட்டிலும் பல குளறுபடிகள் செய்கிறார்கள். இங்கே தலைமை காவல்துறை தலைவர் அவர் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். எந்தவித ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயரெடுத்த நம்முடைய தலைமைச் செயலாளரும் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். இது அவரை அவமதிக்கிற செயலாகும். தலைமைச் செயலாளரை மாற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. அவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் மிக நேர்மையான அதிகாரி. கடந்த அதிமுக ஆட்சியிலும் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். அப்படியான ஒருவரை திடீரென மாற்றிவிட்டு வேறு ஒருவரை நியமித்திருக்கிற தேர்தல் ஆணையம், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படி அதிகாரிகளை தங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி தேர்தல் வாக்குப்பதிவு சமயத்திலே ஏதோ மிகப்பெரிய மோசடியை இவர்கள் செய்ய போகிறார்களோ என்ற சந்தேகத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் அவர்கள் ஆந்திராவில் எப்படி நள்ளிரவுக்கு பிறகு விடிகாலை வரை வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு பல லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டன என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறார். அதே போல மோசடிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட போகிறதா, அதற்கு ஏற்றாற் போல அதிகாரிகளை அவர் நியமித்துக் கொள்கிறார்களா என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் தான் தெளிவுபடுத்த வேண்டும்.